இந்த ஜூம் மீட்டிங்கில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இது சாட்சியின் வேலை. சாட்சி சொல்ல போறீங்க. நேரம் குறைவாக இருப்பதால் உங்களுடைய சாட்சி கருத்தோடும் ஒழுங்கோடும் கிரமத்தோடும் இருக்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். முதலாவது ஆதாம் ஏவாள் டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் பிரதர் காட்டுக்கருப்பன் அவர்கள் நம்ம மத்தியில சாட்சியை பகிர்ந்துக்குவாங்க. நம்ம அனைவரும் பக்தியோடு அதை கேட்போமா? என்னையும் கூட ஒரு சிறு சாட்சியாக ஆண்டவர் நிறுத்தியமைக்காக நான் நன்றி கூறுகிறேன். நம்ம பைபிள்ல பத்தியன்னா ஞானஸ்நானன்னு ஒரு மனுஷன் இருந்தாப்ல. அவரு பிரதர் காட்டுக்கருப்பன் சொல்லுங்க பிரதர். அது ஞானஸ்நானன் இல்ல, யோவான் ஸ்நானன். ஆமா ஆமா அவர்தான் பிரதர். அது எனக்கு தெரியாதா பிரதர்? உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்தேன். அவர் பேரு சரியா சொல்லணும்னா யோவான் ஞானஸ்நானன். பாவம், அந்த மனுஷனுக்கு அன்னைக்கே போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை. சொல்லவே வாய் கூசுது. ஒட்டகமயிர் உடைய தெரிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. அந்த விஷயம் நம்மள ரொம்ப பாதிச்சிடுச்சு. அதனாலதான் நான் ஒரு துணிக்கடை ஆரம்பிச்சேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா அன்னைக்கு ஆதாமியவளுக்கே போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை. அத்தியலை தான் உடுத்திட்டு இருந்தாங்க. அத படிச்சேன், கண்ணீர் வடிச்சேன். ஒரு நல்ல ரேட்டுக்கு ஒரு இடத்த முடிச்சேன். அங்கதான் இன்னைக்கு நான் டெக்ஸ்டைல்ஸ் கட்டி இருக்கேன். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த சாட்சியோட சேர்த்து உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க போறேன். நான் புதுசா ஒரு சைக்கிள் டியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனல்ல நான் டெய்லி ரேடியோ போடுவேன். ஆமா, ரேடியோ போடுவேன். அந்த சேனல்ல நீங்க எல்லாரும் சன்ரைஸ் பண்ணணும். இந்த சிறிய சாட்சியும் கூட தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, நீங்க சாட்சி சொல்றதுலயும் உங்க சாட்சியை காத்துக்கணும். அதனால மிகுந்த கவனத்தோடு நல்ல வார்த்தைகளை தெரிவு செய்து உங்கள் சாட்சியை மட்டும் பகிர்ந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது பிரதர் கோழிக்கூடு கொம்பையா அவர்கள் தனது சாட்சியை சுருக்கமாக பகிர்ந்து கொள்வார்கள். ரைட்டுப்பா, சாட்சி சொல்றேன்ப்பா. நம்ம கையில பாத்தீங்கன்னா 4 பொட்டைக்கோழி இல்ல 7 பொட்டைக்கோழி 4 சேவக்கோழிக்குது. அதுல 2 கோழி காணாம பிடிச்சுக்கோ. நமக்கு ரொம்ப குஷ்டமா போயிடுச்சு. பக்கத்து வீட்டு கறிமேடு கருவா என் வீட்டுல வேற கோழி குழம்பு மூக்க தொலைச்சுது. ஆனா நாங்க சந்தேகப்படல. கிறிஸ்துக்குள்ள எங்களை சந்தேகப்படாம காப்பாத்திக்கிட்டோம். ஆனா சின்னதா நம்ம கோழியை தான் அவன் குழம்பு வைக்கிறானோன்னு சின்னதா நாங்க சந்தேகப்படல. அப்புறம் அந்த கோழி கோசம் நானும் என் சம்சாரமும் தெரப்புல நின்று ஜெபிச்சோம். திடீர்னு நம்ம பிள்ளைங்க கட்லு கீழே பாக்குறாங்க. அங்க 2 கோழி இருந்துச்சுங்க. எங்க ஜெபத்தை கேட்டு அந்த ஒரு கோழியை கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நீங்க சொல்ற சாட்சியே உங்க சாட்சியை கெடுக்க கூடாது. புரியுதா? உங்களிடத்துல சாட்சியுள்ள ஜீவியம் இருந்தால் மட்டும் அதை மற்றவர்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவா நீங்க சொல்லுங்க. இனி வருகிறவர்கள் நமக்கு நேரம் இல்லை, அதனால 2 நிமிஷத்துல உங்க சாட்சியை நிறைவு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பிரதர் செல்லமுத்து அருமை செல்வன் அவர்கள் சாட்சி கூறுவார்கள். சரி. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்தலகேம் நகரில் மாட்டு தொழுவம் மத்தியில் பிறந்தாரே சுபிதா. எல்லாரும் பிறந்தாரே சுபிதா. எல்லாரும் பிறந்தாரே சுபிதா. இந்த சிறிய பாடலை தொடர்ந்து நான் என்னுடைய சிறிய சாட்சியை நான் சொல்ல போறேன். எங்க பெரியம்மாவோட அத்தையோட பேரப்புள்ள ஒருத்தன் வாந்தி எடுத்துட்டான். அப்போ நல்ல வேளை நான் பிறக்க கிடையாது. அப்ப நான் ஏன் பிறக்கலன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்ப எங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகல. என்ன ஆகல? எங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகல. அப்போ இந்த சுருக்கமான சாட்சிக்கு ஆண்டவர் பெருக்கமான ஆசீர்வாதத்தை தருவாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நிஜமாகவே முடியல.
ஏன்னா நீங்க சாட்சின்ற பேர்ல சொல்ற காரியங்கள்லாம் பார்த்தா ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்லுவாரு, உங்களுடைய கடந்த கால வாழ்க்கைய 2 நிமிஷத்துல சொல்லுங்க, இப்ப எப்படி சாட்சியா வாழ்றீங்கன்றத மணிக்கணக்குல சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு மணிக்கணக்குல சொல்லுவோம். ஆனா இப்ப எப்படி சாட்சியா வாழ்ந்துட்டு இருக்கிறோன்றத நம்மளால 2 நிமிஷத்துக்கு மேல சொல்ல முடியல. இது இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய அவலமான ஒரு நிலை, பிரியமானவர்களே. ஆனா இப்ப நான் உங்களுக்கு ஒரு நபரை அறிமுகப்படுத்த போறேன். அவருடைய சாட்சி நிஜமாகவே ஜீவனுள்ள சாட்சி. இதுல சிறப்பு என்னன்னா, அவர் ஒரு இடத்துல கூட தன்னுடைய சாட்சியை பகிர்ந்துக்கல. ஆனா ஒட்டுமொத்த திருச்சபையும் அவரை சாட்சியாக முன்மாதிரியாக பார்க்கிறது. இவ்வளவு நேரம் நீங்க சாட்சின்ற பேர்ல பார்த்தது செத்த சாட்சி. ஆனா இப்போ நீங்க பார்க்க போறது ஜீவனுள்ள இரத்த சாட்சி. மிஸ் பண்ணாம பாருங்க. இவருடைய சாட்சி உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பெரிய உயிர்மீட்சியை கொண்டு வரும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. மனிதன் படும் துன்பம் பாடுகளையும் கடந்து வந்த தெய்வம் இயேசுவன்றோ. மனிதன் படும் துன்பம். சகோதரன் சார்லஸ் அவர்கள் 30 வருடங்களுக்கு மேலாய் அரசு ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அதோடும் கூட அவர் தேவனுடைய பணியையும் செய்தவர். சகோதரனுடைய மனைவி அவர்கள், சகோதரி வசந்தி அவர்கள், கவர்மெண்ட் எய்டட் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில அசிஸ்டன்ட் மேனேஜராக அவங்க இப்பவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சகோதரனை 30 வருடங்களுக்கு மேலாக எனக்கு தெரியும். தேவனுடைய ஒரு உத்தம ஊழியக்காரர். அவர் குறித்து அவங்க குடும்பத்தார் சொன்ன சாட்சி, அவர் யாரையும் குறை சொன்னதில்ல, யாரையும் விரல் நீட்ட மாட்டார், அப்படி கடவுளுக்கு பயந்த ஒரு தெய்வ மனுஷன் என்று சாட்சி கொடுத்திருக்காங்க. ஆனாலும் ரீசெண்டா 2-3 மாதங்களுக்கு முன்பாக பையனை பார்க்கறதுக்காக அவங்க பிரான்ஸ் போயிருந்தாங்க. பிரான்ஸுக்கு போயிருந்தப்ப சகோதரியும் ஆபீஸ்ல லீவ் எடுத்துட்டு சகோதரனை அழைச்சிட்டு தன்னுடைய பையனை பார்க்க போயிருந்தப்ப நாக்குல கேன்சர் என்று கண்டறியப்பட்டது. உடனே அவங்க இந்தியாவுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும் பொழுது அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கேன்சர் என்பது. அப்ப அந்த நாக்கையே கட் பண்ற அளவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு நடந்திருக்கு. அங்க டாக்டர் சொன்ன விஷயம், ஒரு கேன்சர்னு அறிவிச்சதுக்கு அப்புறமும் அந்த நாக்கையே கட் பண்ணதுக்கு அப்புறமும் மிகுந்த சந்தோஷமாய் அவர் இருந்திருக்காரு. அங்க உள்ள டாக்டர்ஸ் நர்சஸ் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அந்த குடும்பத்துல உள்ளவங்க சொல்றாங்க, பிரதர் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, ஆனா அவர் சந்தோஷமா இருக்காரு பிரதர் சொல்லிட்டு பிரதரோட சகல என்கிட்ட சொன்னாங்க. ஆனா பாருங்க, டியூப், அந்த டியூப் எதுக்கு போட்டிருக்காங்க தெரியுங்களா? அவரால் சாப்பிட முடியாது, ஆனா நாக்க கட் பண்ணிட்டாங்க. அந்த டியூப் வழியா மூக்கு வழியா தான் என்ன பண்ணுவோம், லிக்விடா போவோம், ஜூஸ் மாதிரி தான் சாப்பாடு அனுப்ப முடியும். அப்படிதான் இப்ப சாப்பிட்டு இருக்காரு அவரு. நாங்க போகும்போது சந்தோஷமா எங்களை ரிசீவ் பண்ணாரு. அநேகர் என்ன பண்றோம், நம்ம ஒரு தலைவலி காய்ச்சல்னா 1 வாரம் பிரேக், சர்ச்சுக்கு பிரேக் போட்டுறோம். உலகத்திலே இல்லாத பெரிய உபத்திரம் இருக்குங்கிற மாதிரி நம்ம காமிச்சுக்கிறோம். ஆனா அன்னைக்கு போய் பாக்குறோம் பாருங்க, சகோதரனை உற்சாகமா எங்களை வரவேற்கிறார். யாரு சாட்சி சொல்லுவாங்கன்னா, எனக்கு கேன்சர்ல இருந்து ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார், அல்லே லூயா, சந்தோஷமா சொல்லுவாங்க. ஆனா இங்க பாக்குறோம் லிக்விட் தாங்க இறங்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்காரு பாருங்க. இந்த கேன்சர் வியாதி சகோதரனை தேவன் விட்டு பிரிச்சதா? அவர் முறுமுறுக்கலையே, அவர் குறை சொல்லல. இதுதான் என்னது, நடமாடும் உயிருள்ள இரத்த சாட்சி. இப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம குறை சொல்லுவோமா, முறுமுறுப்போமா, மற்றவங்களுக்கு விரல் நீட்டுவோமா? நோ. ஆண்டவர் சகோதரனை வைத்து நியாய தீர்ப்பு நாள்ல என்ன பண்ணுவார், நம்மகிட்ட கணக்கு கேட்பார். சகோதரனை நிறுத்தி, உங்க மத்தியிலே ஒரு சகோதரனை நான் வச்சிருக்கேன், அவர் உபத்திரவத்தின் மத்தியிலே அவர் முறுமுறுக்கல, குறை சொல்லல, ஆனால் அவர் இளைப்பாறுதலாய், சமாதானம் நிறைந்தவராய், சந்தோஷம் நிறைந்தவராய் உங்க மத்தியிலே அவர் இருக்கிறார் என்பதை தேவன் நமக்கு சொல்வார். நாம் உற்சாகம் முடிவோம். நாம பிரதர், நீங்க ஏதாவது சொல்றீங்களா? நீங்க சொன்னீங்கன்னா சிஸ்டர் வாசிப்பாங்க, பேசுவாங்க. 1 யோவான் 1 யோவான் 3:4-5.
3, 4, 5 வசனங்கள். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நாம் தேவனால் பிறந்தவர்கள், நாம் தேவனால் பிறந்தவர்கள், உலகத்தை வெறுக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். உலகத்தை ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். நமக்கு ஒரு அப்பா இருக்கார், நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார், சர்வ வல்லமை பொருந்திய தேவன். சர்வ வல்லமை பொருந்திய தேவன். நம்மை அதிகமாக நேசித்தவர், நம்மை அதிகமாய் நேசித்தவர், நம்முடைய சொந்த மகனே நமக்காக கொடுத்தார். தம்முடைய சொந்த மகனை நமக்காக கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தவர். நம்முடைய பலவீனங்களில் நம்முடைய பலவீனங்களில் ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆவியானவர் உதவி செய்கிறார். நம்முடைய கஷ்டங்கள் நமக்காக பகிர்ந்து பேசுகிறார். நம்முடைய கஷ்டங்களில் நமக்காக பரிந்து பேசுகிறார். பிதா பிதா நம் நிறைவாகவே இருக்கிறார். நம் நினைவாகவே இருக்கிறார். அது என்ன வேணும் நமக்கு? வேற என்ன நமக்கு வேணும்? இந்த பால்சோல் வியாதிகள் இந்த பாடுகள் வியாதிகள் ஒன்று கிடையாது. இதெல்லாம் கொஞ்ச காலம். இதெல்லாம் கொஞ்ச காலம். அதுக்கப்புறம் இன்னொரு உடம்பு, மறுரூபமான உடம்பு, மறுரூபமான ஒரு உடல். அதுல வியாதி கிடையாது. அதுல வியாதி கிடையாது. எது கிடையாது. சந்தோஷமா அவரோட எப்போதும் சந்தோஷமா இருப்போம். அதை நினைக்கும் போதே நமக்கு சந்தோஷமா இருக்கும். அதை நினைக்கும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்கும். அன்புக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய அன்புக்கு எனக்கு ரொம்ப நன்றி. அன்புக்கு அர்த்தம் சொல்லவா, நம் தெய்வ பிதா வல்லவா. சொந்தத்திற்கு அர்த்தம் சொல்லவா, நம் திரியேக தேவன் அல்லவா. உறவில் தூய்மையும் பகிர்வில் மகனையும் படைத்த பிதா வல்லவா. அவர்க்கே நிகர் அல்லவா. உறவில் தூய்மையும் பகிர்வில் மகனையும் படைத்த பிதா வல்லவா. அவர்க்கே நிகர் அல்லவா. அன்புக்கு அர்த்தம் சொல்லவா, நம் தெய்வ பிதா வல்லவா. சொந்தத்திற்கு அர்த்தம் சொல்லவா,